Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. The thing is like இவருடைய ஃப்ரெண்ட்ஸே இவரை ஏமாற்றி நிறைய பணத்தை கொள்ளடிச்சிட்டாங்க நடிகர் சங்கத்திலேருந்து. அந்த கம்ப்ளைண்ட் இவர் தலையில் விழுந்துருச்சு. பாயிண்ட் நம்பர் 1. லவ் ஃபெயிலியர். பாயிண்ட் நம்பர் 2. செகண்ட் ஆஃப் ஆல் லைக் லாட்ஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இன் இஸ் லைஃப். மாற்றி இஸ் அ வெரி சென்சிட்டிவ் ஹியூமன் பீங். இஸ் அ வெரி சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் விஷால். ஸோ அதனால வெரி சென்சிட்டிவ் கேரக்டராக இருக்கிறனால சின்ன சின்ன அந்த டென்ஷன்ஸ் வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. அவர் நினச்சா எத்தனையோ ஹீரோயின்ஸ் கூப்பிட்டா அவருடைய இதுக்கே வருவாங்க. டு தியர் ஹிஸ் ஓன் ஹவுஸ் ஆர் ஹிஸ் ஓன் ஆஃபீஸ் ஆர் தே கேன் கோ சம்வேர் ஃபார் அ டிரைவ் ஆர் திஸ் ஆர் தட்னா எந்த ஹீரோயின் வேணா வருவாங்க. Why should he particular choose Suchi and go to her house? இப்போ நானே ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ நான் எப்போ வந்தாலும் கூட ஒரு டச் பர்சன் பைகியில் அவங்க தான் தூக்கிட்டு வருவாங்க. இப்போ கூட ஒரு பாட்டில் வாங்கினா கூட அவங்க தான் யாராவது கூட தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இவர் வந்து வச்சுட்டு கூட போயிருப்பாங்க. மேபி டிரைவரோட கேரட் இவர் அந்த கை வந்து நடுங்கிறத பார்த்து அதில் பாட்டில் பிடிச்சிட்டு வந்தாருன்றது ஐ எம் ஜஸ்ட் இமேஜினிங் இட் சீம்ஸ் வெரி கார்ட்டூனிக் டு மீ. இப்போ இவங்க ஒரு வேலை ஃபோன் எடுத்து என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லி அவர் வர பட்சத்தில் ஓகே, சடனாக வராருன்றாங்க, பாட்டிலோட வராருன்றாங்க, இவங்க இன்வைட்டும் பண்ணலன்றாங்க. அப்போ எப்படி வந்திருக்காரு? ஒரு டேக்க ட்ரை பண்ணக்கூடிய ஆள் விஷயம் கிடையாது. ஹி இஸ் நாட் அ காலேஜ் பாய் வித்வுட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் விஷால். அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு டேக்க ட்ரைக்காக ஒரு வீட்டுக்கு அவர் போயிருக்க மாட்டார். கேரண்டியாக தெரிஞ்சதுனால தான் போயிருக்காரு. ஹஸ்பண்ட் இஸ் நாட் தேர்னு ஒன்று வச்சுங்க. இவங்க சைட்லேருந்து ஒரு வெல்கம் இல்லாமல் அவர் போயிருப்பாரா? இவங்க செலக்ட் பண்ண காரணம் என்ன இருக்கு? இஸ் ஒர்க் much prettier woman than her. ஒருத்தர் படுத்த படுக்கையா கடக்கும் போது இவருக்கு போய் வேண்ட போறீங்களான்னு கேட்குறாங்க. Are you going to pray for this man? Is it the right attitude? It's very very wrong attitude. நான் என்ன சொல்றேன், என்ன வேணா திட்டிக்கிட்டு வேணா, I'll take it in this year and that year. Only thing, audience நாங்க எல்லாமே பெரிய கன்ஃபியூஷன் இருக்கோம். Who is this person? சுசித்ரா எங்களை பொறுத்த வரைக்கும் she is a versatile singer with a beautiful voice and all that stuff. See what she wants to be in life. இப்போ சிங்கரா இல்லாம what she wants to become a cinema critica or she wants to be a cinema news teller. இல்ல what is it she wants ன்றது எனக்கு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய மர்மமா இருக்கு. அந்த விஷயத்துக்கு அவங்க ரிப்ளை கொடுத்தா வில் பி வெரி வெரி ஹாப்பி. இவங்க நினைச்சாலே இட் இஸ் லைக் நெகட்டிவ் எனர்ஜி ஃபார் us. ஃபர்ஸ்ட் அவங்க வந்த போது ஒரு சிங்கரா வந்த போது அந்த பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு சாங்லாம் கேட்கும் போது. இப்போ அந்த நெகட்டிவ் ஒரு ஷேட் வந்துருச்சு அவங்க மேல. Why she is doing this to others? What she wants in life? I can't call her a sad. She is pessimistic towards people. அவங்க பண்றது நமக்கே ஒரு மாதிரி இட்ஸ் இரிட்டேட்டிங். அண்ட் கடவுள் வந்து இவர் கைக்குள்ள இருக்கும்போது நீங்க வேண்டுங்க வேண்டாதீங்க. இதை சொல்றதுக்கு இவங்க யார்? நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டு நான் பார்த்துருக்கோம். மெயின்லி சுசித்ரா அவங்க வந்து ஏதாவது ஒரு சினிமாவில் ஏதாவது ஒரு சின்ன காசிப்போ இல்லை ஒரு ஏதாவது ஒரு நடந்தாலும் அந்த இன்சிடென்ட்ல அவங்களோட இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போது திடீர்னு விஷால் சாருக்கு ஒன்று அப்படின்னும் போது நீங்கள் வந்ததுக்கான ரீசன் என்ன மேம்? ஸோ இது வரைக்கும் நிறைய பேரை பற்றி சொல்லியிருக்காங்க, போட்டிருக்காங்க. இட்ஸ் நாட் மை திங் டு கோ எக்ஸ்ப்ளோர். சுசித்ரா என்ன போடுறாங்க, என்ன போஸ்டிங் போடுறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க, இட்ஸ் நாட் மை கன்சர்ன். விஷால் சார்னு வந்த போது ஐ காட் அ ஷாக். Okay. And the kind of a complaint she is giving over Vishal sir is very very crude. See, it is அவங்க சொல்கிறத வந்து என்னால் ஒத்துக்க முடியல. ஒரு பிஸியான ஒரு நபர், சினிமாவில் பிஸி, இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து ஒரு பொறுப்பான பொசிஷனில் அவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இந்த நடிகர் சங்கம் பில்டிங்கை கட்டுறதுல இப்போ ஆர்வம் அது வேறு போயிட்டுருக்கு ஒரு பக்கம். அண்ட் இன் பிட்வீன் லைக் அவர் மேலே நிறைய பழி பாவம் வேறு உழுந்து போச்சு. நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணி நிறைய ஸ்டீல் பண்ணிக்கிட்டு தே புட் த பிளேம் ஆன் ஹிம். ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த மாதிரி போய் அவர் நினச்சா எத்தனையோ ஹீரோயின்ஸ் கூப்பிட்டா அவருடைய இதுக்கே வருவாங்க. டு தியர் ஹிஸ் ஓன் ஹவுஸ் ஆர் ஹிஸ் ஓன் ஆஃபீஸ் ஆர் தே கேன் கோ சம்வேர் ஃபார் அ டிரைவ் ஆர் திஸ் ஆர் தட்னா எந்த ஹீரோயின் வேணால் வருவாங்க. Why should he particular choose Suchi and go to her house? Okay. That's my first question. Second question is, how will he know that her husband is not there? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கங்களேன், உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாமல் நான் வருவேனா? மாட்டீங்க. இப்போ இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, உங்கள் வீட்டு பக்கம் நான் கடந்து போகிறேன்னு வச்சுங்க. அப்போ அந்த டைமில் கூட ஜஸ்ட் கேஷுவலாக வந்து ஹாய் ஹவ் யூ தட்டி பார்க்கலாம் இருக்காங்களா இல்லையான்னு தான். வரும்போதே ஒரு பாட்டிலை தூக்கிட்டு நான் வருவேனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷால் மாதிரி ஒரு ஆக்டர் கூட எப்போவுமே அசிஸ்டன்ஸ். இப்போ நானே ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ நான் எப்போ வந்தாலும் கூட ஒரு டச் பர்சன் பைகியில் அவங்க தான் தூக்கிட்டு வருவாங்க. இப்போ கூட ஒரு பாட்டில் வாங்கினா கூட அவங்க தான் யாராவது கூட தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இவருக்கு வந்து வச்சுட்டு கூட போயிருப்பாங்க. மேபி டிரைவரோட கேரட் இவர் அந்த கை வந்து நடுங்கிறத பார்த்து அதில் பாட்டில் பிடிச்சிட்டு வந்தாருன்றது ஐ எம் ஜஸ்ட் இமேஜினிங் இட் சீம்ஸ் வெரி கார்ட்டூனிக் டு மீ. ஏன்னா இவர் இருக்கிற எல்லா வேலை வெட்டியும் விட்டுட்டு கரெக்டாக இவங்க வீடை செலக்ட் பண்ணி ஒரு அன்வெல்கமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு இவர் எப்படி போவார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் மை கொஸ்டின். எத்தனையோ பேர் will say விஷால் சார் வீட்டுக்கு வரீங்களா, கம் ஹோம் சார், கம் ஹோம் ஒன்டேன்னு கேட்க எத்தனையோ பேர் இருக்கும் போது why has he to go to a house where he is uninvited? First of all, how does he know husband is not there at home?
இப்போ இவங்க ஒரு வேளை ஃபோன் எடுத்து என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லி அவர் வர பட்சத்தில் ஓகே. சடனாக வராருன்றாங்க, பாட்டிலோட வராருன்றாங்க, இவங்க இன்வைட்டும் பண்ணலன்றாங்க. அப்போ எப்படி வந்திருக்காரு? அட்லீஸ்ட் யூ ஷுட் கிவ் த திங். ஃபோன் பண்ணார், அந்த மாதிரி நான் தனியாக இருக்கேன்னு சொல்லி அவர் வந்தார். ஒன்றுமே சொல்ல, அவர் பாட்டுக்கு வந்தாராம் கேஷுவலாக, கதவை தட்டினாரா, கையில் பாட்டில் இருந்துச்சான், அந்த கை நடுக்குச்சான், இது வாட் வாட்ச் இஸ் திஸ், அதனால தான் கை நடுக்குமே வந்தது. ஸோ இது எல்லாமே இது காமெடியாக போனாலுமே வாட் எவர் செட் அண்ட் டன், இஃப் தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்டிமேசி பிட்வீன் தெம் ஒன்லி, ஹி வுட் ஹவ் கான் வித் அ பாட்டில். இப்போ ஒன்றா கார்த்திக் சார் அவர் ஃப்ரெண்டாக இருந்திருக்கணும், சுச்சி இவங்களாம் ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால தான் ஹிஸ் டேக் த லிபர்ட்டி டு கோ டு அவர் ஹவுஸ் ஃபார் அ ட்ரிங்க். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போது இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கோயிங் டு அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ஃபார் ட்ரிங்கிங் இஸ் ஜஸ்ட் அ காமன் திங். இப்போ நம்ம வந்து போட்டாக்கா ஔவையார் காலத்தில் நம்ம உட்காந்து கிடக்கலைங்க, வாட் வி ஆர் நாட் இன் சரோஜா தேவி அம்மா காலம். நம்ம திஸ் இஸ் த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். இஸ் நாட் ஜெய்சங்கர், அந்த காலத்து ஆக்ஷன் ஹீரோ இல்லை, நியூ ஜென் ஆக்ஷன் ஹீரோ இஸ் விஷால் சார். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஜென்ரேஷனுக்கு ட்ரிங்கிங் இஸ் நத்திங். ஐடி கம்பெனியில் தேர் ஜாயினிங் டுகெதர், தேர் ட்ரிங்கிங். அங்கே கூட பார்த்தாக்கா இப்போ செய்யணும், ஹே இப்போ சினிமா கூட பார்க்குறோம்ல, hey guys, we'll meet in the evening, hey hello, see I came with a drink. So this is just a thing to do. So இவங்க உடனே அதை லஸ்டியாக திங்க் பண்ணிக்கிறாங்க. நைட்டுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி பாட்டிலோட வராருன்னா அவர் என்ன ஐடியாவில் வந்திருப்பாருன்னா, நீங்கள் ஏன் தப்பான ஐடியாவில் போகிறீங்க? வந்து ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு ஒரு சிட் சாட்டு கூட வந்திருக்கலாமே, ஒரு கேஷுவலாக போனேன், ஜஸ்ட் கேம் ஃபார் அ ட்ரிங்க், ஹவ் யூ ஹாய் சொல்லிட்டு கூட போயிருக்கலாமே. நீங்கள் ஏன் லஸ்ட்டாக திங்க் பண்ணுறீங்க? தட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஆர் ராங். அண்ட் சாயங்காலத்துக்கு மேலே பாட்டிலோட வர்றாருன்னா, விடிய காலம் அலாரம் வச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சா போவாங்க பாட்டிலோட. ஈவினிங்க்கு மேலே தான் எனிபடி ட்ரிங்க்ஸ் நார்மலி. ஒன்லி சைக்கோ பீப்புள் ட்ரிங்க் இன் த மார்னிங். ஸோ அப்படி இருக்கும்போது ஈவினிங்க்கு மேலே வந்தார், நைட் டைமில் வந்தார் அப்படின்றாங்க. நைட் டைமில் வீட்டில் வெளியில் கூட வாக்கிங் போயிருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சினிமாவுக்கு போயிருக்கலாம். ஒரு டேக்கை ட்ரை பண்ணக்கூடிய ஆள் விஷால் கிடையாது. ஹி இஸ் நாட் அ காலேஜ் பாய் without any responsibilities. So much of responsibilities are there for Vishal. அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு டேக் அ ட்ரைக்காக ஒரு வீட்டுக்கு அவர் போயிருக்க மாட்டார். கேரண்டியாக தெரிஞ்சதுனால தான் போயிருக்கார். அண்ட் ஹூ டோல்ட் ஹிம் தட் ஹர் ஹஸ்பண்ட் இஸ் நாட் தேர்? ஹஸ்பண்ட் இஸ் நாட் தேர்னு ஒன்று வச்சுங்க, இவங்க சைட்லேருந்து ஒரு வெல்கம் இல்லாமல் அவர் போயிருப்பாரா? சொல்லுங்க. மக்கள் இவங்க செலக்ட் பண்ண காரணம் என்ன இருக்கு? இஸ் ஒர்க் இஸ் மச் பிரிட்டியர் உமன் தேன் ஹர். அப்படி இருக்கும்போது ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் ஃபார் ஹிம். என் ஃபேன்ஸ் செட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோஸ் நிறைய பார்த்துருக்கேன் நான். அவன் ஃபேன்ஸ்லேயே அவ்வளோ அழகழகான பொண்ணுங்களாக இருக்கிறாங்க. இப்போ விஷால் சார் பார்ட்டி வித் ஃபேன்ஸ்னால் கூட அத்தனை கேர்ள்ஸ் ஒன்று சுற்றி வர உட்காந்துருவாங்க. ஸோ ஹீ நீ நாட் கோ டு அ பர்டிகுலர் பிளேஸ் இல்லைங்களா? ஸோ வை ஷி இஸ் சேயிங் ஸோ மச் ஆஃப் லைஸ்? தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு நோ. அண்ட் ஐ ஆம் கெட்டிங் வெரி ஆங்க்ரி வித் ஹர் ஒன்லி ஃபார் ஒன் ரீசன், தட் இஸ் ஒருத்தர் படுத்த படுக்கையாக கிடக்கும் போது இவருக்கு போய் வேண்ட போகிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆர் யூ கோயிங் டு ப்ரே ஃபார் திஸ் மேன்? இஸ் இட் த ரைட் ஆட்டிடியூட்? இட்ஸ் வெரி வெரி ராங் ஆட்டிடியூட். சி, உங்களுக்கு ஒரு மோசமாக இருந்தாலும் சபிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டார்? வாட் டிட் யூ டூ? டிட் யூ ட்ரை டு கம் அண்ட் ரேப் யூ? டிட் யூ கம் அண்ட் ஸ்பிளிட் யூ ஃப்ரம் யுவர் ஹஸ்பண்ட்? ஆர் அவங்களுடைய பட வாய்ப்புகளை கம்மி பண்ணார் அவர்? இவரால் பட வாய்ப்பு கம்மி ஆச்சா? என்ன வாட் டிட் யூ ஆக்சுவலி டூ? இல்லை புலிங்கா இரிட்டேட்டிங் ஏதாவது பேசினாரா? எதுவுமே பண்ணாமல் இவர் நல்லா இருக்கக்கூடாது, இவர் நல்லா இருக்கிறதுக்கு ப்ரே பண்ணாதீங்க, அவர் கை இந்த மாதிரி ஆடுறது காரணம் அந்த பாட்டில் குடிச்சிட்டு வந்தனால தான் இப்படி ஆடுது, இந்த மாதிரி சொல்லுங்க. 75 வயசு கேள்வியாக நான் கேட்குறேன். சி, இட்ஸ் நார்மல் திங். யாரோ வராங்க, தெரிஞ்சவங்க வராங்க, தி வாண்ட் டு கம் அண்ட் ஹேவ் அ ட்ரிங்க். யூ நாட் இன்ட்ரெஸ்டட், சே சாரி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஆர் வில் மீட் சம் அதர் டைம். இட்ஸ் நாட் சச் அ கிரேட் திங். ஹி டிடன்ட் கம் அண்ட் புஷ் அண்ட் புல் அண்ட் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் ஹர் ஹேண்ட் அண்ட் செட் உள்ளே தான் வருவேன் தள்ளிட்டு உள்ளே என்ட்ரு பண்ண பார்த்தாரா? ஒன்றுமே ஹி டிடன்ட் டூ, ஜஸ்ட் கேம். இஃப் யூ நாட் இன்ட்ரெஸ்டட் அவ்வளோதான். அதுக்கு ஒரு போஸ்டிங், அதுக்கெல்லாம் தேவையாக நான் கேட்குறேன். அதுவும் ஒருத்தர் உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஒயர் ரீடிங் ஜாப் could have done that earlier. ஓகே, அவர் வீட்டுக்கு வந்துட்டு போன அன்னைக்கே could have done that. உடம்பு சரியில்லாமல் பண்ணி எல்லா கான்சன்ட்ரேஷனும் அவர் மேலே இருக்கும் போது she wants to come and say there is a link between Vishal and her. பட் இது வந்து இவங்க ஒரு பக்கம் இதை சொல்கிறாங்க, இது நடக்குது அப்படின்னும் போது விஷால் சார் ஃபேன்ஸ்க்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஆடியோ லான்ச்சில் பார்த்து அவர் உடம்பு சரியில்லைன்னொடனே எவ்ரிபடி ஒரு பேனிக், என்ன ஆச்சு அப்படின்னு. பட் அவங்க வாய் முகூர்த்தம் யாரும் ஜெபிக்காதீங்கன்னு சொன்னனால அவருக்கு வருத்தப்படி எல்லாம் அதிகமாக ஜெபிச்சிட்டாங்க. ஸோ நவ் ஹீஸ் ஓகே, ஹீஸ் அப். ஓ, இஸ் இட்? Yeah, in 2-3 days time he is going off to his house from the hospital, so he is fine now. இவங்க வாய் முகூர்த்தம் எல்லாரும் அதிகமாக ஜெபிச்சிட்டாங்க அவருக்காக. உங்களுக்கும் விஷால் சாருக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போ இருந்து மேம் இருக்கு? எனக்கு ஆக்சுவலாக I know him for the past almost, இப்போ my son is now 16 years old, so when from the time he was in
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் சம்திங். அப்போ ஹீஸ் இன் +1 now. ஆல்மோஸ்ட் 10 years. நைஸ். 10 years. லைக் விஷால் சார் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க வந்து அந்த இது எலெக்ஷன் டைம் வந்துச்சு இல்லையா, ராதா ரவி சாருக்கும் இவருக்கும், ஆமா. இவர் 2 பேரும் போட்டி போட்டாங்கன்னு ஆல் தட் ஸ்டஃப். ஸோ தே ஆஸ்க் மீ whom you are going to vote for. And then they said, say, Vishal is standing. I said, why he, a busy hero, why did he come into the picture? But அந்த இது அவருடைய அந்த இது சொன்னாங்களே, நடிகர் சங்கம் பில்டிங் வேணும், அதை கட்டணுன்றது அவருடைய இது. ஸோ this is becoming like their own family property and all that stuff. Okay. ஸோ இது வந்து நடிகர்களுக்குன்னு ஒரு இடம் வேணும்னு அவர் கேட்டார். பட் யாருமே அதுக்கு ஒரு இது பண்ணல. I like that nice heart in him. Okay. And the way of approach of that entire gang, that is Vishal sir, Karthi sir, and a full set of people, the way they approach, the soft talking, everything was there. So I said, can you also join with you? Can you also help you for an election? They said, how can you help? சார் உங்கள் தெரிஞ்சவங்க ஓட்டெலாம் வாங்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நடிகர் சங்கத்தில் வந்து மெம்பர்ஸ், ஈவன் கேரளாவில் கூட there are lots of members in நடிகர் சங்கம். Kerala, almost everybody are known to me. So I was calling and saying, when they call you from Nadigar Sangam, kindly do vote for Vishal. So this is how our friendship started between me and Vishal. Okay. So our election is. So as a thing from his side, he called and said, see, like being a single mother, you're suffering to pay your child school fees. I'm paying for many children. I'll pay for your son also. So he took it up. And he was paying the school fee for my child. So that was the, yeah. Oh, nice. So that he has done lots of children, he's paying the school fee. Is it? அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ், ஓகே, இந்த வயசானவங்களுக்கு அதுக்கு இதுக்கு சேரிட்டி பண்ணுறது அதெல்லாம் நிறைய பண்ணுறாரு. இல்லாமல் வந்து ஹி இஸ் டூயிங் சம்திங் எல்ஸ் ஆல்சோ. லைக் இப்போ ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருக்காரு. there was no bathroom, it was a village area. So கவர்மெண்ட்டில் லேட்ரினே கட்டலாங்க, there's no bathrooms there. Okay. So he saw, and with his own pocket money, தெரியாத ஒரு ஊரில் he has built bathrooms for the people there. Okay. So this is not some great things what he is doing. Okay. So this has to be appreciated. அதே மாதிரி இந்த நடிகர் சங்கம் பில்டிங் கட்டி முடிச்சதுக்கப்புறம் he wants to do something for like a home for the aged, also for the aged artists. இந்த மாதிரி he wants to do lots of charity work. See, இந்த வயசில் எல்லாம் they want to enjoy life. By the end of the day, he's a unmarried hero. சும்மா ஜாலியாக கேர்ள்ஸோட சுற்றுறது, ஈஸியாக இருக்கும், ட்ரைவ் போகிறது வர்றது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் he wants to do something for the thing, for the new generations to come and for the old people and all that. That is very, very sweet of him. அண்ட் மேம் இப்போ இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க சார். ஸோ அதே மாதிரி எந்த ஃபேமிலியில் ஒரு டெத் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதாவது நடிகருக்குள்ள இப்போ anybody's parents are dead or this, so that he goes running and he helps them out. Even Karthi does that. Karthi and Vishal, both of them have got that. In fact, about another person out of the blue whom I have to mention is G.V. Prakash. He's also got such a helping heart. எனக்கு நிறைய விஷயத்தில் வந்து he has helped me out. இப்போ கூட recently I have a thyroid, very bad thyroid. I can hear my voice. It is about to get operated. So now I've kept in the observation session வச்சிருக்காங்க என்ன. So immediately I have to get it operated. So immediately when I said that, he said, okay, fine. இந்த போன வருஷம் ஃபுல்லாக I didn't have much income. So there are some very good character people like this. And one among these people is Vishal. So இவங்களை பற்றி உமனைசரு அது இதுனாக்கா, I am getting really angry with that. மேம் இப்போ இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க சார், அது எல்லாருக்குமே தெரியும் கூட. அண்ட் இந்த மாதிரி பேசுகிறப்போ அவங்களுக்கு இப்போ ரிப்ளை அப்படின்றது ஒன்று யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆஸ் ஆஃப் நவ். யாருக்கும் இப்போ இப்போ இருந்திருந்தா அவங்க வந்து கண்டம் பண்ணுவாங்க இல்லையா, இல்லை யோ சேயிங் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. I am sitting here on behalf of Vishal. ஓகே, யா. Vishal sir is bedridden. அதான் கேட்க வந்தேன். இப்போ ஃபோனில் கூட நான் ஃபோன் பண்ணும்போது கூட he was not able to attend my call. His manager only attended the call. So he said he's still bedridden. He's coming back. வந்த உடனே எடுத்த உடனே he can't converse for a long time. Especially he can't come to a channel, sit and talk. So instead of him, I am doing the job. Okay. See, ஆசைப்பட்டா எல்லாருக்கும் நிறைய பொண்ணுங்க கிடைக்கும்பா. Even I'll get so many guys around. It's not like that you have to go between one particular person. See, at least if she's unmarried and he wants to marry her, there's a point in what she's talking. She's a married woman. Okay, and just to drink with her, this man did not face that much இல்லைங்களா? And what if she replies to this? She gives a reply to this. கண்டிப்பாக திட்டுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வேணாம் ப்ரே பண்ணிக்கங்க. பிகாஸ் லைக் ஐ ஃபீல் ஈவன் இஃப் மை எனிமி இஸ் இன் டெத் பெட், ஐ வில் ப்ரே ஃபார் ஹிம். கண்டிப்பாக சொல்லுங்க, யாரோ கிறிஸ்டியன், யூ மே ப்ரே ஃபார் ஹிம். ஐ நீ நாட் டூ தட்னுவாங்க. ஏன்னா அசிங்கமான வார்த்தை திட்டவும் சான்சஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், என்ன வேணால் திட்டிக்கிட்டோம், என்ன I'll take it this year and that year. Only thing, ஆடியன்ஸு நாங்கள் எல்லாமே பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கோம். Who is this person? Suchitra.
எங்களை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் அ versatile singer with a beautiful voice and all that stuff. மீன் இப்போ ஜானகி அம்மா, பி சுஷீலா அம்மா, இவங்க எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும்போது ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தட் சிங்கர். பட் இன்னைக்கு எல்லா சிங்கர்ஸை பற்றி மென்ஷன் பண்ணுவோம், ஆடியன்ஸ் ஃபேஸ் பிரைட்டாக கேட்குது. சுச்சின்னு ஒன்றும் இல்லை, மூஞ்சி சுருக்குறாங்க. சி ஷீ இஸ் புட்டிங் சம்திங் தட் இஸ் நாட் மேக்கிங் எனிபடி ஹாப்பி. இப்போ போஸ்டிங் போட்டு அதை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுறதா இருந்தால் போஸ்டிங் போடுறதுல நியாயம். அதை பார்த்து முகம் சுருக்கிறது தான் நிறைய பேர் இருக்காங்க. சம்டைம்ஸ் பாசிட்டிவாக போடுறாங்க, சம்டைம்ஸ் நெகட்டிவாக போடுறாங்க, மெஜாரிட்டி நெகட்டிவாக தான் போடுறாங்க. சி வாட் ஷி வாண்ட்ஸ் டு பி இன் லைஃப். இப்போ சிங்கராக இல்லாமல் வாட் ஷி வாண்ட்ஸ் டு பிகம் அ சினிமா கிரிட்டிக்கா, ஆர் ஷி வாண்ட்ஸ் டு பி சினிமா நியூஸ் டெல்லரா, இல்லை வாட் இஸ் இட் ஷி வாண்ட்ஸ்ன்றது எனக்கு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய மர்மமாக இருக்குது. அந்த விஷயத்துக்கு அவங்க ரிப்ளை கொடுத்தா வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஓகே. அது மட்டும் இல்லை, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது ஒரு இது. சி நோபடி இஸ் அ சுப்பீரியர் ஹியூமன் பீயிங் டு எனி ஒன் எல்ஸ். எல்லாமே ஹியூமன்ஸ் தான். ஓகே, ஸோ ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட மற்றவங்கள பற்றி கமெண்ட் அடிக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஓகே. ஏன்னா இவங்களை விட சுப்பீரியரான ஆர்டிஸ்ட் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் தே ஆர் ஹம்பிள். நீங்கள் ஜானகி அம்மாலாம் பார்த்தீங்கன்னா வெரி சாஃப்ட், வணக்கங்க அந்த ஒரு இதோடு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கூட பி சுஷீலா அம்மா கூட நான் பார்த்தேன், சித்ராக்கா இப்போ சிரிச்சுக்கிட்டு எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்காங்க. இவங்க மட்டும் ஏன் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்காங்க? இவங்க நினைச்சாலே இட் இஸ் லைக் அ நெகட்டிவ் எனர்ஜி ஃபார் அஸ். ஃபஸ்ட்டு அவங்க வந்தபோது ஒரு சிங்கராக வந்தபோது அந்த பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு அவங்க சாங்லாம் கேட்கும் போது. இப்போ அந்த நெகட்டிவ் ஒரு ஷேடு வந்துருச்சு அவங்க மேலே. ஒய் ஷி இஸ் டூயிங் திஸ் டு அதர்ஸ், வாட் ஷி வாண்ட்ஸ் இன் லைஃப். சி ஓகே, ஃபஸ்ட் ஐ கேன் டேக் அவங்க லைஃப்பில் ஊண்டாயிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த லஸ்ட்ன்ற ஒரு மேட்டரால் அவங்க டேமேஜ் ஆகிருந்தாங்க. நிறைய பேர் எய்ம்ட் ஃபார் ஹர் வித் லஸ்டி ஃபீலிங்ஸ். அதனால யாரை பார்த்தாலும் அந்த லஸ்ட்டுக்கு வராங்கன்ற மாதிரி ஆயிருக்கலாம். ஐ எம் நாட் சேயிங் நோ, அதுக்கு நான் அவங்கள தப்பு சொல்லலை, அது ஓகே. பட் வை ஷி வாண்ட்ஸ் டு டாக் அபவுட் ஜோதிகா அண்ட் சூர்யா, வை ஷி வாண்ட்ஸ் டு டாக் அபவுட் விஜய் அண்ட் த்ரிஷா, திஸ் இஸ் நாட் ஹர் ப்ராப்ளம் இல்லைங்களா? அவங்கள இன்வால்வ் பண்ணுறதுனா அவங்க பண்ணட்டும். அதுவும் அவங்கள பற்றி பாசிட்டிவாக ஏதாவது போட்டுமே. சி விஜய் அண்ட் த்ரிஷா ஸ்டார்டட் தியர் ஃப்ரெண்ட்ஷிப் லாங் பேக்னாக்கா எப்போ, ஐ திங்க் பிகினிங் ஆஃப் 20s. ஓகே, பிகினிங் ஆஃப் 20s. ஐ திங்க் அப்படி போடு இந்த சாங் ஓகே, ரிமெம்பர் கில்லி ஓகே. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த டைப்பில் ஆரம்பித்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப். இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ நாள் ஓடுதுன்னா அதை பாசிட்டிவாக போட்டு. இட்ஸ் ஸோ நைஸ் டு சி விஜய் அண்ட் த்ரிஷா டுகெதர் ஈவன் ஆஃப்டர் சச் அ லாங் டைம் தியர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கேரிங் ஆன். தட் இஸ் அ பாசிட்டிவ் வைப். அதே மாதிரி ஃபஸ்ட்டு படத்துலேருந்து சூர்யா அண்ட் ஜோதிகா ஆர் இன் லவ். நிறைய பேர் வராங்க, லவ் பண்ணுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க, வெவ்வேறு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் ஃபஸ்ட் படத்துலேருந்து ரெண்டு பேரும் பார்த்து பேசி லவ் பண்ணி இன்ன வரைக்கும் தியர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கப்புள்ஸ் இன் சினிமா. அதை பாராட்டட்டும், அதை ஏன் சபிக்கிறாங்க? ஷி இஸ் ஆல்வேஸ் கர்சிங் எவ்ரிபடி. ஒய் ஷி கர்சிங் எவ்ரிபடி? ஐ வாண்ட் அன் ஆன்சர் ஃபார் திஸ். அதில் அவங்களுக்கு என்ன சந்தோஷமா? ஷி இஸ் பீங் அ பெசிமிஸ்ட். I can't call her a sad. She's been pessimistic towards people. அவங்க பண்ணுறது நமக்கே ஒரு மாதிரி இட்ஸ் இரிட்டேட்டிங். ஓகே, ஒரு நல்ல கப்பலை பார்த்து நல்லா இருங்கன்னு தான் நமக்கு சொல்லணும்னு தோணும். அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க எப்படி இருக்காங்க. சரி, அவங்க இவங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணுன்னு அவங்கள பற்றி பேசலாம். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து த்ரிஷாவும் விஜய் ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் துரோகம்னா அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. சும்மா யாரை பற்றி சும்மா ரேண்டம் கமெண்ட்ரி. What question you want to ask to her then? Why is she putting random commentary? What does she want? Does she want to be a cinema critic, or she wants to be mocking at everybody which makes her happy? எதனால she wants to do this? See, மென்னை பற்றி போட்டுட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஐ தாட் எஸ் ஷி இஸ் கிவிங் பேக். ஏன்னா அவங்களுக்கு வந்து மோசமான எக்ஸ்பீரியன்ஸஸ் ஜென்ஸால் வந்திருக்கும். அதனால அவங்க ரொம்ப வூண்ட் ஆகிட்டாங்க. அதாவது இந்த ஆள் அப்படி அந்த ஆள் அப்படின்னு போட்டுட்ருக்காங்கன்னு ஒரு அவர். இப்போ ஃபைனலாக கப்புள்ஸ் பற்றி கமெண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஒரு ஜென்டில்மேன் விஷால் இவரை பற்றி கமெண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறாக இருக்குங்க. ஓகே, ஐ டோன்ட் ஃபைண்ட் வாட் இஸ் டூயிங் இஸ் ரைட். அண்ட் கடவுள் வந்து இவர் கைக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வேண்டுங்க வேண்டாதீங்க. இதை சொல்கிறதுக்கு இவங்க யார்? கிரிக்கெட் மேட்ச்சுக்கு சிசிஎல் முன்ன பின்ன தெரியாத பிளேயர்ஸ் விளையாடுறாங்க, அதுக்கு கூட வேண்டுறாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் ஆடியன்ஸ்க்காக இவர் வந்து டான்ஸ் ஆடிருக்காரு, ஸ்டன்ட் சீன் செஞ்சுருக்காரு, நிறைய ஸ்டன்ட் சீனில் ரிஸ்க் எடுத்து செஞ்சு கூட போய் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் உண்மையிலேயே ரொம்ப பாவமான ஒரு நிலைமையில ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது why is she mocking at him, criticizing him and telling people not to pray? I want an answer. அந்த அளவுக்கு வேறு என்ன பண்ணார்? அந்த அளவுக்கு இப்போ ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போன அவ்வளோ பெரிய தப்பும் கிடையாது. போனாருன்னு ஃபர்ஸ்ட் என்ன கேரண்டி? And since you know him well, ma'am, I know he's not that kind of a guy. ஏன்னா இப்போ நாங்கள் அந்த அவர் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் இல்லை, அவங்க ஆஃபீஸில் உட்காந்து we used to work for that election purpose and all. Lot of lady artists used to come and go. He never used to say hello ma.
That's all. He'll not be behind everybody. I know how a man watches. See, நம்ம பொண்ணுங்களா இருக்கோம், ஒரு ஆம்பளை எப்படி பார்ப்பாரு ஒரு பொண்ணை நமக்கு தெரிஞ்சா பார்த்தாலே we know what kind of a character this person is. He is not like that, and why we are unnecessarily having to tell about that person. மட்டும் இல்லை, இப்போ அவர் படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம், கெட் வெல் சூன்னு கூட பாசிட்டிவாக சொல்லலாம். Why she like that? அண்ட் யூ நோ ஹிம் ஸோ வெல். ஸோ உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க, இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும், ஒருவேளை ஹை ஃபீவர் சொல்கிறாங்க, சில பேர் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. Actually what happened was like, the thing is டென்ஷன் அதிகமாகிடுச்சு இவருக்கு. That is the actual thing. The thing is like, இவருடைய ஃப்ரெண்ட்ஸே இவரை ஏமாற்றி நிறைய பணத்தை கொள்ளடிச்சிட்டாங்க நடிகர் சங்கத்திலேருந்து. அந்த கம்ப்ளைண்ட் இவர் தலையில் விழுந்துருச்சு. பாயிண்ட் நம்பர் 1. லவ் ஃபெயிலியர். பாயிண்ட் நம்பர் 2. Second of all, like, lots of complications in his life. Mati. See, he's a very sensitive human being. He's a very soft-hearted person, Vishal. And the cinema la paakra and the rough Vishal nera illa. Heart is very soft character, very pure character. Chinna vishayatha irundhalum he feels so bad about it. So adnala very sensitive character ah irukanaala சின்ன அந்த டென்ஷன்ஸ் வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. இப்போ நீங்கள் திடீர்னு போயிட்டுருங்க ஐயோ அப்படின்னாக்கா அந்த ஒரு கை கால் நடுங்கல உங்களுக்கு. ஸோ தட் அது இதை யோசிச்சு அதை யோசிச்சு பண்ணி தட் பிகேம் லைக் அ திங்க் டு ஹிம் நியூரோலஜிக்கல் ப்ராப்ளம் மாதிரி. இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் லைக் யூனோ வென் ஐ கெட் டோட்லி டென்ஸ்ட், இது ஒரு ஷூட்டிங் டைமுக்கு போகல, டைமுக்கு அமௌண்ட் வரலன்னா ஈவன் ஐ ஹேவ் தட். சி தட்ஸ் அ யூஷுவல் ப்ராப்ளம். இவருக்கு கொஞ்சம் ஹை ஆயிடுச்சு. ஓகே, பட் நவ் ஹி இஸ் ஃபைன். ஹி இஸ் ஃபைன் now, perfectly okay. By God's grace he is okay, and prayers of everyone. So I should actually thank all the viewers. விஷாலுக்காக வேணுனதுக்கு விஷால் சார்பாக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும். ஏன்னா உங்களுடைய ஜபத்தினாலையும் நல்ல மனசாலையும் விஷால் இஸ் கம்மிங் பேக். நம்ம ராம்போ மாதிரி திருப்பி வருவார். ஸோ லெட்ஸ் பிலீவ் அண்ட் வெயிட் இன் திஸ் நியூ இயர். Sure. And I can wish Suchitra also very happy new year, happy Pongal to you, ma'am. இந்த வருஷம் ப்ளீஸ் சேஞ்ச் யோர் கேரக்டர், கிவ் ஹாப்பினஸ் டு அதர்ஸ். எல்லாரும் வந்து சுசித்ரா வராங்க சிரிச்சிட்டு சொல்லணும், ஐயோ சுசித்ரா வராங்களா அப்படின்னு சொல்ல வச்சிடாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கும் ஒரு ப்ரெசென்ட்டாக இருக்கணும். நன்றி. Thank you so much for your time. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.